அவங்க கணவனாரோட கூட அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரி ஆஷா அலெக்ஸ். தேவனுடைய வார்த்தையை தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்த சில நாட்களாய் அவங்க தெரியும் நமக்கு இந்திய தேசிய அப்போஸ்தலர் பேராயத்தில் எபிஸ்கோப்பல் ஆர்டினேஷன் கடந்த மாதத்துல தான் அவங்க வாங்கினாங்க. அப்போதான் எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அறிந்து ஒரு முறை அவங்களே நம்ம சர்ச்சுக்கு இன்வைட் பண்ணுவோமே. சில சபைகள்ல பெண்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் ஏற்ற மாட்டாங்க. நமக்கு அப்படி கிடையாது, எல்லாருமே ஈக்குவல். ஆமாவா இல்லையா? சகோதரர்கள் கூட மனைவியை ஈக்குவலா தான் நடத்தணும். ஆமாவா இல்லையா? ஈக்குவலா நடத்தக்கூடாது. சோ எனவே எல்லாமே தேவனுடைய பார்வையில சரி சமம். சோ இந்த நாட்களில் அவங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. அருமையான சகோதரி அவருடைய கரங்களை தட்டி நம்ம அன்போட வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அவருடைய கணவனாக வந்திருக்காங்க. அவருக்கு நல்ல ஒரு கை தட்டு கொடுப்போமா? நல்ல ஒரு கணவனார் சகோதரி ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்து அது பெரிய ஒரு பாக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? நீங்களும் அவங்க புருஷமா இருக்க ஊழியத்துக்கு போகும்போது சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். அதே மாதிரி சகோதரமான சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். சரி, ஓகே, வெல்கம் சிஸ்டர். மைக் எடுத்துக்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அத்தனை காலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லலாமா? ஹalleluya. உலகத்துல எங்க சந்தோஷம் சமாதானம் கிடைச்சதோ கிடைக்கலையோ, தேவனுடைய சமூகத்துல வந்தாதான் நிரந்தரமான ஒரு தெய்வீகமான சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். ஆமென். இந்த நேரத்துல கூடி இருக்கிறவங்க எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட முடியாது. ஒரு விஷயம் கண்களை மூடி உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பான்னு கேளுங்க. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓரி கபாதி நிமிஷாவரவா. பரிசுத்த ஆவியானவரே இந்த கரத்துல ஒரு விஷயம் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். நீ கிருபையாய் நடத்துவீராக. தெய்வீக மகிமையினால் எங்களை நிரப்புவீராக. எளியோனை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எங்களை நீ பெயர் சொல்லி அழைத்த தேவன். அப்பா, உம்மை விட்டு தூரம் போனாலும் எங்களை நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறவரே, எபினேசரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பை நாங்கள் எப்படி மறப்போம் ஆண்டவரே? ஹalleluya. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, வந்து விடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உடைய அன்பை மறவாதிருக்கிற கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்துக்காய் பாக்கியத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த சபையின் ஜனங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க தேவ ஆவியானவருடைய கிருபை எங்களை நிரப்புவதாக. அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமையில வார்த்தைகளை வல்லத்திலே கடந்து வருவதாக. உடைய ஜனங்களை விடுதலையோடு நடந்து செல்ல, ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல தேவனை கிருபை செய்வீராக. மறைத்து வெளிப்படுவது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபை அனைத்து மக்களுக்கும் போதகர் ஐயா குடும்பத்திற்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். ஹalleluya. ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் எப்பதான் நம்ம பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ மெசேஜ் வாக்குத்தத்த வசனங்களை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? சபையோட வாக்குத்தத்தம் என்ன? ஆமென். ஹalleluya. Oh my God, Jesus. கிட்டத்தட்ட இதே வார்த்தை தான் ஆண்டவர் என்னோட கூட என்னுடைய ஊழியத்திற்காகவும் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்து என்னை நடத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். யோசுவா 1:9 படி கர்த்தர் பலங்கொண்டு திடமனதாய் இரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி எனக்கும் என்னுடைய ஊழியத்துக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அந்த வசனத்தின்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் இந்த நாளில் கூட உங்களுக்காக நான் நேற்று தினத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஹalleluya. என்ன செய்யக்கூடாதா? பயப்படாதிருங்கள். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நடத்துறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியரையும் சிறியரையும் ஆசீர்வதிக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா மெசேஜும் கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? பயப்படாதேன்னு சொன்னா பேசிட்டே போகலாம். ஆனா எவ்வளவுதான் மெசேஜ் கேட்டாலும் நம்ம என்ன செய்யறோம்? திரும்பவும் பயந்துட்டு தான் இருக்கோம். தினம் தினம் ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்யறோம்? நம்ம பயப்படுறோம். நான் பயப்படவே மாட்டேன்னு யாராவது சொல்றீங்க முடியுமா? சொல்லவே முடியாது. ஹalleluya. அதனாலதான் கர்த்தராகிய தேவன் 365 நாளும் பயப்படாதே பயப்படாதேன்னு உன்னை பார்த்து சொல்றதுக்காகவே அத்தனை தடவையும் பயப்படாதன்ற வார்த்தை வேதத்துல வருகிறது. ஹalleluya. ஆனாலும் தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே விசேஷமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை பயப்படாதே இல்ல, பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன அந்த தேவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே யாருக்காவது ஒரு சம்பவம் ஞாபகம் வருதா? பயப்படாதிருங்கள் அந்த வசனம் எங்க வருது? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இந்த வசனத்தை கேட்டவன ஒரு சம்பவம் ஞாபகம் வருதா? நான் சொன்னேன், ஐயோ இதுதானே அப்படிம்பீங்க. யாருக்கு ஞாபகம் இல்ல? லூக்காவுல தேவனாகிய கர்த்தர் பிறந்த உடனே தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை இது, பயப்படாதிருங்கள். ஹalleluya. டிசம்பர் 25 எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடியாச்சுல. ஆனா கேட்டு அந்த வார்த்தையெல்லாம் இப்ப மறந்து போச்சு இல்ல? எடுத்து வாசிப்போமா? லூக்கா 2 அதிகாரம் 10வது வசனம். யாராவது ஒருத்தர் படிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். ஹalleluya. தேவதூதன் இந்த இடத்துல பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்து ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் சொல்ல போறது இந்த இடத்துல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தேவனுடைய பிறப்பை குறித்து. ஹalleluya. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது அங்க இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னது அது? பயந்து இருக்காங்க, அப்படிதானே? பயப்படாதீங்கன்னு உங்களை பார்த்து நான் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி பயந்து கொண்டு இருக்கும் ஒரு விஷயத்துல. அதனாலதான் அங்க பார்த்து பயப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வெளியே வருது. அதுக்கு முந்தின வசனம் படிங்க. அதுக்கு முன்னாடி 2 வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். மேய்ப்பர்கள் என்ன செய்தாங்க? இரவிலே தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருளான அந்த நைட்ல எல்லாருக்குமே அறிந்தது. நான் சொல்லும் போது எல்லாருமே அப்படி இமேஜினேஷனுக்கு வந்துருங்க. அப்படி ஒரு வயல்வெளிக்கு போயிடுங்க, அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது, நீங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருங்க. அப்பதான் உங்களுக்கு அது புரியும் நல்லா. ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அப்படியே கவனமா என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப சின்ன மெசேஜ் தான், சரியா? அப்போ அந்த இடத்துல பாருங்க, அப்ப நைட்டு இருட்டுல பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றது யாரா இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? இருட்டுனால எல்லாருக்கும் என்னது? முதல்ல பயம்தான். ஹalleluya. அந்த மேய்ப்பர்கள் இருட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த இடம் இருட்டா இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சமா அது? கர்த்தருடைய மகிமை அவங்க மேல பிரகாசித்தது. திடீர்னு இருட்டுல ஒரு லைட் அடிச்சோன்னு எல்லாரும் அவ்வளவுதான், ஐயோ அந்த வெளிச்சம் எங்க இருந்துடா வருது, என்ன வெளிச்சம்னு சொல்லி நம்மளே என்ன செய்வோம்? பயந்துருவோம். அப்படிதான் அவங்க பயந்தாங்க. பயந்து அவங்கள பார்த்துதான் தேவதூதன் உடனே சொல்றாரு, பயப்படாதீர்கள். ஹalleluya. தேவனுடைய ஜனமே, நம்மளும் அந்த வார்த்தைகளை அநேகமா நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் பிறந்திருக்கிறார், ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கேன்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தாலும் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு இருளான சம்பவம் வரும்போது என்ன செய்யறோம்? பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஒரு இருள் அப்படின்னாலே ஒரு ஏதோ ஒரு
கர்த்தர் பிரியமில்லாத காரியத்துல நீங்க இருக்கும்போதோ, ஒரு அசுத்த கிரியைகளால் அணுகும் போதோ, ஒரு இருளான உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும்போதோ நம்ம என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஆனா இங்க தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லியிருக்காங்களே, அவர் எங்க பிறப்பாரோ, எப்படி பிறப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தித்து கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துல முன்னாடி வாசிக்கும் போது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தேவனுடைய மகிமை அவங்க மேல உதிக்குது. உடனே வந்து தேவதூதர்கள் பேசுறாங்க. அப்போ கேட்டுக்கொண்ட தேவனுடைய சனமே, உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், மெசேஜ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் உங்க வாழ்க்கையில இருள் போன்ற ஒரு விதமான பிரச்சனைகள், ஒரு பலவீனங்கள் வரும்போது உங்களுக்கு பயம் வரலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குத்தத்த வசனம், இந்த சபையில வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. தரிசனங்கள் மூலமா உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கலாம். ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போதே, இதுக்கு முன்பாக பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது, தேவனையே விட்டு விலகிடக்கூடாது. ஆனா திரும்பவும் அந்த வார்த்தைகளையும் தேவனையும், எனக்குன்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, அது தாமதமானாலும் ஆண்டவர் செய்வாரு, ஆகவே நான் பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனையில இருந்து என் தேவனை விட்டு நான் விலகிட மாட்டேன், இருட்ட பார்த்து ஓடிட மாட்டேன்னு சொல்லி தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் குறித்து உங்களுடைய வைத்திருந்த திட்டங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களானால் தேவனுடைய மகிமை உங்க மேல உதிக்கும். அல்லேலூயா. அது குறிப்பதோட மாத்திரம் இல்லாம தூதர்கள் வந்து நீ பயப்படாதுன்னு சொல்லி உங்களிடத்தில் பேச அவர் வல்லமையில கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இருட்டு போன்ற எந்த பயங்கள், பலவீனங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கையில முதலாவது நீ நினைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைய நினைத்துக் கொள்ளுங்கள், தியானம் பண்ணி கொண்டிருங்க, அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதான் சொன்னாங்க இல்லையா, நம்ம என்ன செய்யணும்? செய்த நன்மைகளை எப்பவுமே நினைச்சு பார்க்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அன்றைக்கு செய்த தேவன் இன்றைக்கு செய்ய மாட்டாரான்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்க வளர்ந்து போகும்போதுதான், எவ்வளவு பெரிய இருளி பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்குன்னா பயப்படேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல, மரண இருள் உங்களுக்கு வந்தாலும் நீங்க பயப்படாம இருக்கணும்னா கர்த்தரின் மேய்ப்பன் சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க போகும்போது உங்க வாழ்க்கையில தேவன் பேசுவார், தேவன் உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுவார். சரி, இந்த தேவன் அதுக்கு அடுத்து பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மிகுந்த நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த நற்செய்திய நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னு தேவதூதன் சொல்றாரு. அது என்ன எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி. அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்தவனுக்கு மாத்திரமா நற்செய்தி? நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு, இப்ப கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுக்கிற மாதிரியே வரும், ஆனா அது இல்ல, அதை கவனிக்கணும். சரியா? கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடியாச்சு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் கிறிஸ்து இல்ல, அவர் உலகத்திற்கே யாரு? ரட்சகரா இருக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால? நம்ம யார் கேட்டாலும் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஏன்னா எல்லாமே நம்ம அறிந்தவர்களா இருக்கணும், சகல ஞானத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. அல்லேலூயா. இந்த முதலாவது இந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நற்செய்தியை கொடுத்தார் என்பதை இதே வேதத்துல நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த வேதங்கள் தோன்றுவதற்கு முன்பாக முதலாவது ஜூடாயிசம், இந்தோனிஷம், புத்திசம் சொல்லி நிறைய மதங்கள் இருந்தது. நமக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவன்றதை நம்ம இன்னைக்கு பின்பற்றி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த ஜூடாயிசத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் பின்பற்றின பழைய பாட்டு புத்தகத்திலேயே இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்பார்னு சொன்ன முதல் தீர்க்கதரிசி யாரு? மோசே. எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 3:15 எடுத்து வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாய் என்றார். நசுக்குவாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆதாம் ஏவாள பாவம் செய்த உடனே சர்ப்பத்தின் வடிவில பிசாசு ஏவாள வஞ்சித்த போது, அவர்கள் தேவனை விட்டு விலகின போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கா சாபத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவரோட பேசுறாரு. அந்த அப்போ இந்த இடத்துல சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் என்னது? உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
பகை உண்டாக்குவேன் ஆண்டவர் ஆதியிலே சொன்ன அந்த வார்த்தை தான் புதிய பாட்டுல இயேசு கிறிஸ்துவாக என்ன செய்தார்? பிறந்தார். அல்லேலூயா. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொன்னாரு. நீங்களும் நானும் ஒரு ஆணுடைய வித்துல பிறந்தவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் எப்படி பிறந்தவரு? ஒரு ஸ்திரீனுடைய வித்துல பிறந்தவர். ஆணோட துணை இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆவியினால ஒரு ஸ்திரீனுடைய வயித்துல உருவாகி ஸ்திரீயின் வித்துல பிறந்தவர். ஆமென். இந்த வார்த்தை தான் அங்க நிறைவேறிச்சு. எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லாரும் அனுப்பியிருப்பீங்க. அதே மாதிரி எனக்கும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே இருந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் வந்தது. அப்ப எல்லாருக்கும் நான் இந்த வசனம் அதே 3:15 வசனத்தை அன்னைக்கு நான் அனுப்பிவிட்டேன். அப்படி அனுப்பிவிடும் போது ஒரு முஸ்லீம் சகோதரர் என்கிட்ட இந்த போன் பண்ணி உடனே கேட்டாரு, ஓரளவுக்கு நீங்க உங்களோட வார்த்தை எல்லாமே எங்களுக்கு புரியும் ஈஸியா, ஆனா இந்த வசனம் எங்களுக்கு புரியவே இல்லையேன்னு கேட்கும்போது நான் அந்த சத்தியத்தை அன்றைக்கு சொன்னேன் அவங்களுக்கு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இந்த வசனத்தின்படி கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் பிறந்தாரு, அது ஒரு நற்செய்தி. ஆனா இஸ்லாமியர்களுக்கும் ஈசா நபின்னு சொல்லி அவர் பிறந்தாருன்னு சொல்லி அதுல என்ன செய்யுது? குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த நற்செய்திய நம்ம சாண்டா கிளாஸ் மூலமா என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் கேரல் ரவுண்டின்னு சொல்லி வெளிப்படுத்துறோம். ஆனா அந்த நற்செய்தி பாருங்க, ஒரு இந்து நண்பர்களும் சரி, ஒரு முஸ்லீம் நண்பர்களும் என்ன செய்யறாங்க? எங்க ஆபீஸ்ல ஒரு முஸ்லீம் இருக்கிறாரு, அவர் எங்க வீட்டுக்கும் அனுப்பி விடுமா அந்த சாண்டா கிளாஸ் அப்படிம்பாரு. உண்மைதானே? அல்லேலூயா. இந்துக்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு நற்செய்தியை நம்ம அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் தெரியும் ஈசா நபி இயேசு கிறிஸ்து பிறந்தாரு, அவர் மரித்தார் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளல. மரித்தார் உயிர் திறந்தார் அப்படியே மறைஞ்சிட்டு போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் மரித்து அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா திரும்ப வருவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதே போலதான் ஒவ்வொரு இதுலயும் சொல்லிக்கிட்டே போலாம். இந்தோனேஷியத்துல ஒண்ணுமே இல்ல, ரிக் அது சாம அதோட 4 வேதங்கள் இருக்குதுல. அதுல ரிக் வேதத்துல பாத்தீங்கன்னா மனுஷ கொடி சூட்டப்பட்டவராய் ஆதி பிரஜாதிபதி ஒருத்தர் நமக்காக பலியாகுவாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிராமணர்களுக்கு அது தெரியும், மத்த சாமியா கும்பிடுற மத்தவங்களுக்கு அதை பத்தி தெரியாது அவ்வளவா. அல்லேலூயா. உண்மையான வேதத்தை வச்சிருக்கிறவங்க அவங்கதான். அந்த வேதத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி எழுதப்பட்டிருக்கு, அவர் பிறப்பாரு, அவர் உயிரை விடுவாருன்னு சொல்லி. இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் தேவன் உலகம் முழுவதும் எல்லா ஜனத்துக்கும் உண்டான ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. இப்படியாக எல்லா வேதங்களிலும், எல்லா புத்தகங்களிலும், எல்லா புலவருடைய பாடல்களிலும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். டைம் ஆதான் நான் ஷார்ட்டா போறேன். எல்லா வேதங்களிலும் புராணங்கள் எல்லா கதைகளிலுமே இயேசு கிறிஸ்து பிறப்பாரு, மரிப்பாரு அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு சம்பவம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற இவ்வளவு பெரிய ஜனம் என்னது? பாக்கியம் உள்ளது. உலகத்துக்கே நற்செய்தி கொடுக்க முடியாது, எல்லா வேதத்திலும் நிறைவேறத்தக்கதா இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஆனா இன்னைக்கு அதை சொந்தம் கொள்கிற ஒரே ஜனம் நாம மாத்திரம்தான். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க உங்க வாழ்க்கையில சின்ன இருள் ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யக்கூடாது? விலகி போயிடக்கூடாது. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய வார்த்தையை எண்ணி நீங்க துதிக்கும் போது உங்க வாழ்க்கைக்குள்ள இருள் விலகும். ஆகவேதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள் என்று. அல்லேலூயா. இரண்டாவதாக எடுத்து வாசிங்க, மத்தேயு 14வது அதிகாரம் 27வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் என்ன செய்றாங்க? நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷித்ததுக்கு அப்புறமா ஒரு கடற்கரை ஓரமா வந்துட்டு அவருடைய சீசர்கள் எல்லாத்தையும் படகுல ஏறி அவங்க நீங்க கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் மலையில தனியா போய் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றதுக்கு போய் அமர்ந்து இருக்காரு. கொஞ்ச நேரம் இந்த படகு போய்கிட்டே இருக்கும் போதே நடுக்கடல்ல போயிடுச்சு. நடுக்கடல்ல போனோடனே நடுக்கடல்ல போனோடனே என்ன செய்யுது? அலை வந்தது. அந்த கடல் அந்த படகு என்ன செஞ்சது? அப்படியே அசைந்தது. அலை மோதினதுனால அது அசைவு அதிகமா அது அலை அடிச்சது. அப்படி பண்ண உடனே இவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் வந்துருச்சு. உங்களுக்கு பயம் வருமா இல்லையா? கடல்ல போகும்போது சின்ன அலை பக்கத்துல போய் நின்னாலே என்ன செஞ்சிருது? மேல நம்ம எடுத்துட்டு போயிருமோன்னு சொல்லி கடலை குளிக்கும் போதே ஒரு பயம் வருது. அப்படிதானே? அதே மாதிரி போட்ல போகும்போதும் அதிகமா நடுக்கடல்ல போனோம்னா நிறைய காற்று அடிச்சோன்னா அந்த சீசர்களுக்கு என்ன செய்தது? பயம் அதிகமா வந்தது. அப்பதான் ஆண்டவர் பாக்குறாரு, ஐயோ இவங்க கொந்தளிக்கிறாங்களா, கத்துறாங்களே, அந்த அப்படியே பார்த்துட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என்ன செய்யறாரு? மலையில இருந்து இறங்கி கடக்குறான்னு என்ன பண்றாரு? தண்ணி மேல நடந்து வர்றாரு. அல்லேலூயா. படகு அந்த நடுக்கடல் நிக்கு.
ஆனா ஆண்டவர் இருக்கிறது எங்க? மலையில இறங்கி என் பிள்ளைங்க அங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஓடி கடற்கரை தண்ணியில இறங்கி வராரு. இவங்க திடீர்னு அப்படியே கத்திட்டு பயந்து இருக்கவங்க திடீர்னு நிமிந்து பாக்குறாங்க. ஒரு வெள்ளை எங்கி தெரிச்சு ஒருத்தர் தண்ணி மேல அப்படின்னு நடந்து வர்றாரு. எப்படி இருக்கும்? பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? ஒயிட் ட்ரெஸ் பார்த்த உடனே நம்ம மக்கள் சொல்றது என்னது? ஐயோயோ பேய், ஐயோயோ பிசாசு, ஒயிட்டா ஏதோ தெரியுதுப்பா, ஒயிட்டா ஒண்ணு போகுதுப்பான்றீங்க. அப்படிதானே? அது முழு அங்கி போட்ட பார்த்தா அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து வாசிங்க. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடுகிறார். அதுக்கு முதல் வசனம். அவர் கடலின் மேல் நடப்பதை தீர்த்து கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறுனா என்னது? ஆவி வருதுன்னு சொல்லி பயத்துல என்ன செஞ்சானுங்க? அலறானுங்க. அப்படிதானே நம்மளும்? அவ்வளவுதான், துக்க காலத்திலேயே தானே ஓடிடுவோம் எல்லாரும் பயந்து. அப்படி அவங்க கத்துறாங்க. உடனேதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ பேதுரு பார்த்தான், நீ ஆண்டவர் தான் வராரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அப்ப நீரா இருந்தா நானும் வரேன்னு சொல்லி என்ன செய்யறான்? தண்ணி மேல நடக்கிறான். நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு முங்கிடுறாரு. ஏன் முங்குறாரு? நான் தான் நடக்கிறேனா அப்படின்னு அவனுக்கே டவுட். தண்ணி மேல திடீர்னு நடக்கிறோமே, தன்னை மறந்து நடக்கிறான். நம்மளும் அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட ஆர்வ பலவெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சிருவோம், எல்லாத்தையும் பேசிடுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு பயம் படபடன்னு வருது அப்படின்ட்டுருவோம். அல்லேலூயா. ஆனா திடீர்னு நான் தானான்னு யோசிக்கிற டைம்ல அவன் தண்ணியில முழுகுறான். உடனே ஆண்டவர் வான்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி தூக்கி 2 பேரும் சேர்ந்து போட்ல உட்கார்ந்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அந்த போட் என்னாச்சு? அங்க காத்துல என்னாச்சு? அமைதல் ஆயிடுச்சு. அமைதி உண்டானது. அல்லேலூயா. கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியக்காரங்களா இருக்கலாம், சபைக்கு சொல்றோம், டெய்லி வேதங்களை வாசிக்கிறோம், தின ஜெபம் பண்றீங்க, கர்த்தரோட இசைந்து இருக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க. ஆனாலும் உங்க வாழ்க்கையில ஒரு அலை போன்ற ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அவர் சொன்னார் இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மட்டை கிடையாது, என்னது? முள்ளு மெத்துதான். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் தப்பித்துக் கொள்ள முடியாத வழியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உபத்திரவங்களை உனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அலை போன்ற பிரச்சனைகள் வரும்போது நீங்க தேவனை நோக்கி பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஆனா இவன் பாக்குறான், பேயின்னு சொல்லி பயந்த உடனே நான் தான் ஆண்டவர் சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் உத்து பாக்குறான். தூரத்துல இருக்கும்போது பேயின்னு நினைச்சான். அவர் கிட்ட வர வர உத்து பாத்துருப்பா இல்லையா, நல்லா இது எங்கேயோ பார்த்த சாயல தெரியுது. பாப்புல நம்மளும் அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது? ஓ, ஏசப்பாதானான்னு தெரியுது. உடனே அவரும் நான் தான் வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. கேட்டுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான். எத்தனை பிரச்சனைகள், நம்ம எவ்வளவுதான் சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் ஊழியங்களை செஞ்சாலும் பிரச்சனைகள் வரும். அலை போன்ற பிரச்சனைகள் வரும். ஆனா நீ அப்போ செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னது? அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. பிரச்சனைய பேதுரு பார்த்தான். அதனாலதான் அவன் நானா நடக்கிறேன்னு சொன்னா தனிக்குள்ள முழுக ஆரம்பிச்சுட்டான். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், எவ்வளவு ஊழியம் செய்யறேன், ஆனாலும் என் குடும்பத்துல பிரச்சனை போகவே மாட்டேங்குது. என் பையன் திருந்த மாட்டேக்கான், என் வீட்டுக்கார் திருந்த மாட்டேக்காரு, என் புள்ள திருந்த மாட்டேங்க, என் பொண்டாட்டி திருந்த மாட்டேக்கா. நான் ஊழியம் செய்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா என்ன சொல்றாங்க? ஜெபம் ஊழியம் அலைதால என் குடும்பத்துல எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன செய்யுது? மனசுல நல்லா அடிக்குது. சர்ச்சைக்கு போலாமா, போக வேண்டாமா? ஜெபத்தை விட்டுலாமா, ஊழியத்தை விட்டுலாமா? நல்லா அடிக்குதா இல்லையா? அநேக பிரச்சனைகள். வேணுமா வேண்டாமா? யாரு? இயேசு அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா அது மாத்திரம் செய்யாதபடிக்கு மீண்டும் நம்ம என்ன செய்யணும்? அலை மேலே தண்ணி மேலே நடந்து வந்த என் பிள்ளைக்கு பிரச்சனைன்னு சொன்னோம்னா உடனே அவர் என்ன செய்வாரு? நடந்து வருவாரு. எப்ப நடந்து வருவாரு தெரியுமா? நீ அவர் நோக்கி பார்க்கும் போது உங்ககிட்ட அவர் வருவாரு. அல்லேலூயா. அந்த பிரச்சனையே எனக்கு இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இப்படியே சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அப்படியே போயிட வேண்டியதான் நம்ம தண்ணிக்குள்ள முழுகி. அல்லேலூயா. அப்புறம் பாஸ்டர் சொன்னா பார்த்தீங்களா, விசுவாச வார்த்தை ரொம்ப முக்கியமானது. என் வாழ்க்கையில நான் இப்படிதான் இருப்போம்னு நினைச்சா இப்படிதான் இருப்போம். அதான் யோபு சொல்றான் இல்லையா, நான் பயந்து காரியம் எனக்கு நேரிட்டது, எனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், ஏதாவது ஒரு சின்ன பலவீனம் வந்தோடனே இது பெருசா ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போயிடுமோ அப்படின்னு பயப்படுறது. லேசா வயிறு வலி வந்தோடனே முதல்ல போய் ஸ்கேன் பண்ணி பாரு, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவா. இவங்களுக்கு உள்ள போய் நைட் தூங்கும் போதுதான் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்கல்ல, உள்ள கட்டிக்கிட்டு இருக்குமோ, ஆபரேஷன் பண்ண சொல்லிடுவானோ, இப்படி எல்லாம் யோசி. அப்படி டெவலப்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும்.
ஹalleluya. ஆனா இப்படி நம்ம போகும்போது தான் அந்த காரியம் சில டைம்ல அவங்களுக்கு ஆயிடுது. அதனாலதான் யோபு சொல்றாரு, அதனால நம்ம வார்த்தைகளை ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது. ஹalleluya. ஆனா அவங்க விசுவாச வார்த்தையை அந்த நேரத்துல நீங்க அறிக்கை பண்ணணும். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நான் அலை மேல அன்னைக்கு அலை மோதினாலும் நீங்க இருக்கீங்க ஆண்டவரே சொல்லி உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவனை நோக்கி நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அவர் வாமான்னு 2 கையை விரிச்சு கூப்பிடுவார். ஹalleluya. அந்த தேவன் எப்படி எப்பவுமே கைகளை விரித்து என் கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைக்கிற தேவன், சிறு பிள்ளைகள் அதிகமா நேசித்து அரவணைக்கிற தேவன். ஹalleluya. அப்ப அப்படிப்பட்ட தேவனை நீங்க நோக்கி பார்த்தாதான் அவர் உங்ககிட்ட என்ன செய்வாரு? வருவார். பிரச்சனையை பார்க்காம அவரை பாருங்க, அவர் உங்ககிட்ட வருவார். அவர் வருவதோட மாத்திரம் இல்லாம நீங்களும் தனிமேல நடக்க முடியும். முடியுமா முடியாதா? சொல்லுங்க சத்தமா. முடியும். எப்படி முடியும்? உங்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நடக்க முடியும். இப்ப நேற்று பாஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் எல்லாம் நிறைய பேர் நாங்க பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில அற்புதம் நடக்குது பாருங்க, யூடியூப்ல பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஜிஹெச்ல கொண்டு எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான், இங்க கொண்டு வந்துட வேண்டியதாங்க. ஆனா போதகர்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்னது? அவரவர்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடிதான் ஆண்டவர் செய்வார். ஹalleluya. இந்த இடத்துல வந்திருக்கீங்க, ஒரு அற்புதம் தேவை, ஒரு சுகம் தேவைன்னா உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆண்டவர் செய்வாரு. அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. அப்ப நீங்க செய்ய வேண்டியது தேவனை நோக்கி பார்க்கும்போது விசுவாசத்துல நீங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதாங்க முக்கியம். அவரை நோக்கி பார்ப்பதோடு இல்லாம நீங்க நடக்கணும், நீங்க கால் எடுத்து வைக்கணும். இந்த பிரச்சனையில இருந்து நான் என்னால ஜெயிக்க முடியும், நான் ஜெபிச்சா எல்லாமே மாறும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில, சகோதர வாழ்க்கையில எத்தனையோ பேரு சாட்சி எங்களால சொல்ல முடியும். எவ்வளவு பிரச்சனைகள், பலவீனங்கள் வரும். ஆனாலும் கூட என்ன செய்யணும்? முழங்கள் போட்டு ஜெபிச்சுட்டு நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் என் சூழ்நிலையை என்ன செய்வாரு? மாத்துவாரு. அவர் என் கூட வருவாரு. பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, விசுவாசத்துல என்ன செய்யுது? இந்த ஊழியம் நடக்குது. ஹalleluya. அவர் நடத்துவாருன்னு அவர் வேட்டியை ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அதற்கேற்ற காரியங்களை என்ன செய்யறாரு? நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்ம பிரச்சனைகள் வரும், பணம் இல்ல, சூழ்நிலைகளை பார்த்தா அங்க ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்ல. பாஸ்டர் பைசா இருக்கா? பாஸ்டர் இல்ல. ஹalleluya. சூழ்நிலையை பார்த்தா ஆரம்பிக்க முடியாது. நானே குடும்ப சூழ்நிலையை பார்த்து ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு ஓட்டிக்கிட்டே இருந்தேன் கதைய. ஆனா ஆண்டவர் அலைய பார்த்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தேன்னா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காடிதான் நான் வந்துட்டு போயிடுவேன்னாரு. 2 முறை என்னோட கூட பேசினாரு. சொப்பனத்தின் வழியா சின்ன வயசுல இருந்து பேசுறதுதான் தேவனுடைய வழக்கம். அப்படி நான் இடைப்பட்டதுக்கு அப்புறம் தான் கடந்த ஆண்டுல முழுவதும் நான் சிறு வயதுல இருந்து கர்த்தர் கிருபையா 5th படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் சிறு வயதுல இருந்தே நான் ஊழியத்துல பயன்படுத்தி வருகிறார். அதிகமா ஆராதனை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் கடந்த வருடத்துலதான் நான் முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட இடைப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் பிரச்சனைகள் குடும்பத்துல என்ன ஊழியத்துக்கு ஃபுல்லா விடுறதுக்கு அலோடு இல்ல வீட்டுல. ஆனாலும் தேவனத்துல உட்கார்ந்து நான் ஜெபிக்கும் போது கேட்கும் போது ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறத யாராலும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. என் குடும்பத்தையும் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறதுனால அநேக பாடுகள், பலவீனங்கள், பிரச்சனைகளை சந்திச்சுதான் இந்நாள் வரைக்கும் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் விசுவாசத்துல ஆண்டவரே இதுக்கு மேல நான் என்ன தெரியுமா, நம்ம கடைசியில எல்லாமே செஞ்சு முடிச்சிருவோம், இதுக்கு மேல ஒண்ணுமே முடியாது, அவருதான் அப்படின்னு நிற்போம் பாத்தீங்களா? அங்க ஒப்பாரி செக்கு நம்மளுக்கு. ஹalleluya. அது வரைக்கும் முட்டி மோதுவோம், ஓடுவோம். அவர் சொல்றதை கேட்க மாட்டோம், பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்வோம், ஓடுவோம். அந்த ஒரு பிரச்சனை வந்தோம்னா அங்க சொல்யூஷன் கிடைக்குமா, இங்க சொல்யூஷன் கிடைக்குமா, நம்ம அலைவோம். ஆனா நம்மளால முடியாதுன்னு சூழ்நிலை வரும்போதுதான் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னால முடியல அப்படின்னு அழுதுட்டு இருப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உட்காருவோம். கடைசியில அவர்கிட்ட நிக்கும் போதுதான் அந்த சூழ்நிலையும் தப்பித்துக் கொள்வதன் ஒரு வழியா ஆண்டவர் செய்வார். ஹalleluya. அப்ப என் தேவனுடைய சனமே, உன்னுடைய அலைமோது வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரும்போது நீ தேவனை நோக்கி பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வச்சு நீ நடக்க ஆரம்பிச்சனா அவர் உன் கையை பிடிச்சு உன் கூட படகுல என்ன செய்வாரு? உட்கார்ந்தோன்னா அந்த அலை என்ன செஞ்சிடும்? அமைதியா உன் வாழ்க்கையில உன் கூட அவருக்கு இடம் கொடுத்துரு. எங்க போனாலும் எனக்கு தெரியாது, இந்த ஊழியத்தை நான் தொடங்கிட்டேன், நீங்க என் கூட வாங்க, இவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அப்படி செய்யும் போது ஆண்டவர் உங்க கூட அந்த ஊழியத்திலயும் உங்க குடும்பத்திலயும் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? உட்காருவாரு. உட்கார்ந்துட்டானா உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகள்
சால்வ் ஆயிடும், அமைதியாயிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஊழியத்துல ஒரு நாள் வளர்ச்சியை கொண்டு வரும்போது உங்களுடைய தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். ஆமென். அதே போலதான் தேவன் உங்க வாழ்க்கையில முன்னாடி நடந்து வர்றாரு. இந்த சம்பவத்துல இதோ இன்னொரு வார்த்தையில பழைய பாட்டுல ஏசாயா 25:1 ஆண்டவர் 45:2 தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அலை போல பிரச்சனை வந்திருக்கலாம். இன்னொரு பிரச்சனை எப்படி தெரியுமா? கோணலான வழியினால ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கோணலான வழி எப்படி என் வாழ்க்கையில அந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிட்டு இருக்கலாம். சில டைம்ல பிசாசுடைய கிரிகளினால கூட உங்களுக்கு கோணலான வழி இருக்கும். அததான் ஏசாயா 27:1 எடுத்து படிங்க. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோலான சர்ப்பத்தையே கடிக்கும் பெரிதும் புலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தை கொன்று போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க வாசிக்கும் போது பாருங்க, லிவியத்தான் என்னும் ஒரு பெரிய பாம்பு தண்ணிக்குள்ள இருக்கு. அது வடிகளை என்ன செய்யனா கோணலாக்கி வச்சிருக்கு. ஆனா கடைசி காலம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? பட்டயத்தை எடுத்து அதை வெட்டுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கடந்த வருஷத்துல அப்படிதான் எனக்கு சொப்பனத்தின் மூலம் தான் ஆண்டவர் வெளிப்படுவாரு. அப்போ ஒரு நாள் அப்படிதான் சமுத்திரத்துல இருந்து ஒரு பெரிய பாம்பு இதே மாதிரி இப்படி நிக்குது, கழுத்துல ஏதோ ஒரு மணி போட்டிருக்க மாதிரி இருக்கு, இப்படி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகாலை சொப்பனத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சுனாமினால பிரச்சனை வரப்போகுது, தண்ணினால ஒரு அழிவு சென்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லி வெளிப்படுத்தும் போது நாங்க அதுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா? சுனாமி வரப்போது, சென்னையில ஒரு பக்கம் கடற்கரை பகுதியில இல்லாம போக போகுதுன்னு நாசா, கேரளா, தமிழ்நாடுன்னு எல்லாருமே அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. எங்க சபையிலும் ஏஜி சபைக்கு நான் போய் கேட்டேன். என்எல்ஏஜி லிட்டில் மவுண்ட்ல இருக்கு. அங்க 72 மணி நேரம் தொடர் உபவாச ஜபம் அதுக்காக என்ன செய்தது நடந்தது. மோகன் சேவத்தில் எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அதுக்காக ஜெபிச்சாங்க. ஏன், நான் ஆதம்பக்கத்துல கிண்டில இருந்தேன். அந்த தண்ணி அங்க வரைக்கும் வரும்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா ஏற்கனவே திரும்பவும் என்கிட்ட பேசினதுனால நான் வீடை காலி பண்ணி பல்லாவரத்துக்கே வந்துட்டேன். இன்னும் சொல்லுவாங்க, அந்த ஏரியால நீ தண்ணிக்கு பண்ணிதானே ஓடுன, நீ போன தண்ணியே வரல. இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில சோதனை வரும். ஹல்லேலூயா. ஏன்னா யோனா சொன்னா பாத்தீங்களா, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நடக்கலையேன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்ட மாதிரி அந்த நேரத்துல லைட்டா வந்தது. ஆனாலும் தேவனுடைய அவருடைய ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிக்கிற பிள்ளைங்க. ஒருத்த சர்ச்சில் கூட நீங்க சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யாச்சான்னு கிண்டல்லாம் பண்ணாங்க, கேட்டாங்க எல்லாருமே. எதுவுமே பொய் கிடையாது. ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க பண்ண ஜபத்தையும் இப்ப பாருங்க, அதை கேட்டு அந்த நாட்கள்ல வரக்கூடிய அந்த தண்ணியால வர்ற அழிவை என்ன செய்யறாரு? தடுத்து போட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இதே போன்ற சர்ப்பத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில பிரச்சனைகள் மந்திர பில்லி சுனிய செய்வனக்கிய வச்சுட்டான்னு சொல்லி ஏதோ எனக்கு ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு, என் வாழ்க்கை அலமோது, ஏன் அந்த பிரச்சனையே தெரியல, இப்படிலாம் நினைச்சு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பயம் இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட பயத்துல உங்க வாழ்க்கையில நீங்க பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் கத்தி எடுத்து வெட்டி போடுவாரு கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கத்தியா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 10:19 தினந்தோறும் நான் சொல்லி ஜெபிப்பது என் வழக்கம். இத சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. சர்ப்பத்தை போல தேளை போல தீண்டி கொண்டிருக்கிற கிரியைகளை நான் மிதிக்கிறேன்னு சொல்லி நான் டெய்லி ஜெபிப்பது வழக்கம். ஆனா அப்போ நம்ம வேத வசனத்தை சொல்லி நம்ம மிதித்து அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட அசத்து கிரியைகளா இருந்தாலும், வாழ்க்கையில கோணல் மானலா இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வருகிற போராட்டமா இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியும்? அழிக்க உங்களால முடியும். ஹல்லேலூயா. பாம்பு எல்லாருக்கும் தெரியும், அப்படியே கோணல் மானலா தான் அந்த வழி என்ன செய்யும்? போகும். அலையும் இப்படித்தான் கோணல் மானலா இருக்குது. ஆனா அதுக்கு முந்தின நம்ம வசனம் படிச்சவன், அவர் உனக்கு முன்னாடி நடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இப்ப கிராமத்துல இருக்கிறனால உங்களுக்கு தெரியும், ஒரு வழி போகிறதுக்கு நமக்கு வழி தெரியலன்னா கையில என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த மரம் எல்லாம் இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல அந்த இடத்துக்கு கூட்டு போனா என்ன செய்வாங்க, கையில ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. அப்படிதானே? ஒரு மரம் எல்லாம் நல்ல முள்ளு மரம் எல்லாம் வரும், அதெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு அந்த பாதையில கல்லு கிடந்துச்சுன்னா, அந்த முள்ளெல்லாம் கிடந்துன்னா அப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டு சிலவங்க என்ன செய்வோம், நம்ம இப்படி கூட்டிட்டு போவோம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து பட்டயத்தோட நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எவ்வளவு கோணல் இருந்தாலும் அவர் உன் வழியை என்ன செய்வாரு? செவ்வைப்படுத்துவார். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்க்கணும், விசுவாசத்துல நீ வளரணும். ஆண்டவர் உன்னுடைய கோணலான பாதைகளையும் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. பாடலாமா? அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்க
பாடுங்கள். இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர், கடல் கட்டி இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே, அறிந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆதியிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. உற்சாகமாய் உயிரோட எழுந்த தேவன். சந்தோஷமா பாடுங்க. இயேசு அற்புதரே. எல்லோரும் பாருங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்னியோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் இந்த இடத்துல அலைமோது பாதையா இருந்தாலும், உன் வழி கோணலா இருந்தாலும் நீ பயப்படாத, பயப்படாதிருங்கள், நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலானவர்களே செவ்வையாக்குவேன் சொல்றாரு. அதனால கர்த்தரை நோக்கி பாருங்க, உன் வழியை அவர் செவ்வையை பண்ணுவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு 28வது அதிகாரம் 5வது வசனம் 10வது வசனம் படிங்க. மத்தேயு 28 5வது அதிகாரம் 5வது வசனம் 10வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாரமும் எல்லாருமே ஒரு அறிந்த வசனம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒரு சம்பவம். 5வது வசனத்துல தேவதூதர்கள் அவளை பார்த்து என்ன செய்றாங்க? பயப்படாதீங்கன்றாங்க. 10வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன பயம் அங்க இருந்தது? உயிர்த்தெழுந்த முதலாவது நாள்ல மகதலேனா மரியாளும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மரியாதைகளும் என்ன செய்யறாங்க? கல்லறைக்கு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி வைத்திருந்த அந்த கல்லறைக்கு ஓடி போய் பாக்குறாங்க. அங்க யாரு இல்ல, அடக்கம் பண்ணி வச்சிருந்த இயேசு கிறிஸ்து இல்ல. அதனால இவங்களுக்கு பயம். திடீர்னு ஒரு பொருளை வச்ச பொருளை காரணம்னா பயம் வருமா வராத நம்மளுக்கு? ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் இங்கதானே வச்சேன் காணுமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவீங்க? டென்ஷன் ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவனை போய் வச்சிருந்த இடத்துல காணும்னா அவன் எவ்வளவு பயந்துருப்பா. ஐயோ இவன் எவனோ ஏதோ எதிரி தூக்கி கொண்டு ஏதோ பண்ணிட்டான் போலயே, ஆண்டவரை தூக்கி ஏதோ செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லி என் தேவனை காணுமேன்னு சொல்லி அந்த மகதலேனா மரியாள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை என்ன செய்றாங்க? ரொம்ப பயந்து நடுங்கி என் ஆண்டவரை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தேவதூதர்கள் அவர்களை பார்த்து சொல்றான், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீ தேடுற இயேசு கிறிஸ்து இங்கே இல்ல, அவர் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்து விட்டான்னு சொல்றான். அப்படியே அவங்க சரி திரும்ப நம்ம நடுக்கத்தோடு கூட மகா சந்தோஷத்தோடு கூட உயிர்த்தெழுந்துட்டாரா, இத சீஷர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? ஓடோடி போறாங்க. போகும்போதுதான் 10வது வசனத்துல அவங்க இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து என்ன செய்றாரு? பயப்படாதிருங்கள். 2வது இயேசு கிறிஸ்து பார்த்து பயப்படாதிருங்கள், நீங்க போங்க உங்க சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் அவங்க போய் அவங்கள சந்திப்பேன் நாங்க சொல்லுதாரு. ஹல்லேலூயா. இது கேட்டுக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவர் சில டைம்ல தொலைச்சிட்டு இருக்கல, நான் எங்க தொலைச்சேன் அப்படின்றீங்களா? சூழ்நிலைத்தான் சொல்றேன், புரியுதா? என்ன செய்யறோம்? ஆண்டவர் சில டைம்ல தொலைச்சிடுறோம். ஏன்னா அவர் அங்கதான் இருக்கிறாருன்றதே என்ன செய்யறோம்? மறந்துடுறோம். அவர் தேடிக்கிட்டே இருக்கோம், காணல காணல. இது சொல்லும் போது இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. பேதுரு அலை மேல நடந்து வரும்போது அவன் பாக்குறான், உத்து நோக்கி பாக்குறான், அவருதான்றத கண்டுபிடிச்சான். இங்கேயும் இயேசு கிறிஸ்து காணலன்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். அருமையா வேத வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்யணுமா? தேடுங்கள் கண்டடைவீர்கள். எப்ப கண்டடைவோமா? தேடும் பொழுது கண்டடைவோம். அவர் கிடைக்கிற வரைக்கும், அதை காண்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? தேடணும். இப்ப தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு பிள்ளை இப்ப காணலன்னு தேடும் போது, நான் எங்கேயோ தேடிப்பட்டு அதை காணல அப்படி வீட்டுல போய் உட்காந்துருவீங்களா?
என்ன செய்வோம்? அவ எப்படின்னா அவ வீட்டுக்கு அவளை புடிச்சு வீட்டுல கொண்டு உட்கார வரைக்கும் என்ன செய்வோம்? தேடிட்டு இருப்பீங்கல்ல, அதேதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. அவரை கண்டு அடைகிற வரைக்கும் என்ன செய்ய தேடுறோம். கொஞ்ச நாள் நம்ம ஜெபம் பண்றது ஒரு விஷயத்துக்காக, அது நடக்கலன்னு ஆட போங்க சிஸ்டர், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. இதுல வேற ஊழியக்காரங்களே கிண்டலா சொல்லுவாங்க வந்து, ஆட போங்க பாஸ்டர் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அப்படிம்பாங்க. அப்படிதான். ஆனா நாங்க இதே சொன்னா உங்க நிலைமை என்ன வருது நினைச்சு பாருங்க. எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த ஜனங்க கேட்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வரலன்னு அவர் வருத்தப்படுறாரு. இவ்வளவு ஜனங்க ஆராதனை நற்கரண ஆராதனை இருக்குன்னு தெரிஞ்சும் வரலையே, உங்களை கண்டுக்காம விட்டா நீங்க என்ன ஆவீங்க? ஒரு சின்ன ஒரு பாஸ்டருக்கும் விசுவாசிக்குமே உங்களுக்கு பயம் வருது. அப்ப ஆண்டவரை நீங்க தேடாம விட்டீங்கன்னா உங்க நிலைமை, அவரு உங்களை கண்டுக்காம விட்டுட்டாருன்னா நம்ம அவ்வளவுதான் அம்பேல். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? தேடணும். நீங்க தேடுறது தப்பு இல்ல, நீங்க ஜெபிக்கிறதும் தப்பு இல்ல. அதை கிடைக்கிற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும், அதை காண்ற வரைக்கும் என்ன செய்யணும்? தேடணும். அதை பாக்குற வரைக்கும் தேடுங்க, கட்டுற வரைக்கும் தரங்க, அவர் கொடுக்கிற வரைக்கும் கேளுங்க. இதுதான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. பிரச்சனை பலவீனங்கள் வந்து போது என்ன செய்யறோம்? பாதியில விட்டுடுறோம். அதான் நம்ம பிரச்சனை. எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியும், பின்மாற்றத்துல போயிடுறாங்க. அருமையான சகோதர சகோதரிகள் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவாங்க, கிறிஸ்துக்குள்ள நான் ஆண்டவர் தேடி வருவாங்க. சிலவங்க பாருங்க, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, பிசாசுல இருந்து விடுதலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபக்கூடத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லான பிறகு பழைய குறி கதவை தோறான்னு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய கிறிஸ்தவங்க கூட எப்படி இருக்கிறாங்க? நான் பிசினஸ், வேலை, பிஸி, குழந்தை பாஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பாருங்க, குழந்தை பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு பிஸியா இருக்க பாஸ்டர், குழந்தை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? கொஞ்ச நாள் பாக்குறோம் ஆண்டவர் செய்யறாரா செய்யலையான்னு, அது உடனே வெக்ஸாயி என்ன செஞ்சிடும்? அந்த ஜபத்தையே விட்டுறோம். எங்களுக்கு தான் எவ்வளவு அனுபவம் சொல்ல முடியும், சாட்சி சொல்ல நேரம் இல்லை. ஆனா ஒரு சில பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் உண்மையா நம்ம நேசிக்கிற கர்த்தரா இருக்கிறதுனால நீ சோர்ந்து போய் இருந்தா கூட யார் மூலமாவது வந்து உங்ககிட்ட என்ன செய்வாரு? பேசுவாரு. அவரே ஓடி வருவாரு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, பயந்து போய் நிக்கிறா. இயேசு கிறிஸ்துவே அவ முன்னாடி வந்து நின்னு பயப்படாதன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய சனமே, அநேக பெண்களா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல உங்க பிரச்சனைங்க, உங்க புருஷன் பிள்ளைங்களை குறிச்சு உங்களுக்கு எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும்? அவர் என்கிட்ட வந்து பேசணும். ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கணும். உன் ஜபத்துக்கு நிறைவேறுதல் வரணும். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? உன் முழங்கால முடக்காத, நீ உபவாசம் இருந்து அழுது ஜெபிக்கிறத நிறுத்தாத. அதை செய்யும் போது ஒரு நாள்ல ஒரு நாள் ஏற்ற காலம் ஒண்ணுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன ஆண்டவரு, தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க. அப்போ தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? வெளிப்படுவார். அவர் தேடினதுனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்பட்டு பயப்படாதுன்னு சொல்லி அந்த பயத்தை அவகிட்ட இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எடுத்து போட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்கள் சீஷரை போய் தேவன் சந்திக்கிறார். இது கேட்டுக்கூட தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் தேவனை காணும் வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நாலாவதாக 2 ராஜாக்கள் 17:37 எடுத்து வாசிங்க. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்கள் 17:37. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டத்தின்படியும் உரிமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் சகல நாட்களும் செய்வதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். இப்ப ஆண்டவர் உங்க சூழ்நிலையில வந்த இருளு, உங்க வாழ்க்கையில வந்த அலை, உங்க வாழ்க்கையில இருக்கிற கோணலான பாதை, இத பார்த்துதான் பயப்படாத நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமா சொல்றாரு. என்ன? அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் கிறிஸ்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க? இன்க்ளூடிங் மீ. ஹல்லேலூயா. எல்லாருமே என்ன செய்யறோம்? அந்நிய தேவர்களை வணங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்ம முன்னோதர்களும் இதே நிலைமையில தான் இருந்தாங்க. நம்மளால ஏதோ கர்த்தரை கிருபை கிடைச்சதுனால பின்னாடி திரும்பி பார்க்காம முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி அப்படிதானே? யாராவது பின்னாடி திரும்பி பாக்குறீங்களா? இல்ல. ஆனா பாக்குறவங்க இருக்கிறாங்க, நமக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்காங்க. ஒரு நாள் அப்படிதான் எங்க அம்மா
நான் 10th படிக்கும் போது எங்க அம்மாவை அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் வச்சுக்கப்பட்டது. எங்க குடும்பத்திலேயே ஃபுல் டோட்டல் இந்து ஃபேமிலி, கோயிலை வச்சு கட்டி கும்பிடுறவங்க, சாமியார் குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். குறி சொல்லுவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்படி குடும்பத்துல இருந்து ஆண்டவர் நான் 5th படிக்கும் போது என்ன தேடி வந்தாரு, தொட்டாரு, ஒரு பாடல் வழியா என்னோட பேசினாரு. நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். அப்பாவை பிரிந்திருந்த ஒரு சம்பவத்தினால ஏசப்பா தான் என் அப்பான்னு சொல்லி இருதயத்துல ஏத்துக்கிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு அவரை தேடி தேடி அன்பு செலுத்தினதுனால, அவர் அன்பை நான் கண்டடைச்சதுனால நான் அப்படியே கர்த்தருக்குள்ள வளர்ந்து வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் எங்க அம்மாவை எங்க சர்ச்சைக்கு போகும்போது நான் திட்டுவாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் காலப்போக்கில் அதையும் மாத்தினாரு. எங்க அம்மாவுக்கு சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அப்படிதான் பலவீனம் கை கால் இழுத்து வச்சுக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் ஆயிருக்கு பண்ணியிருக்கோம். எங்க அம்மா சொல்றாங்க, எங்க சித்தி அம்மாவோட தங்கச்சி குறி சொல்லி கேட்டுட்டு வந்துடும் போய் உடனே. எனக்கு ஜுரம்னா எதுக்கு ஜுரம் வந்துச்சுன்னு போய் குறி கேட்டு வந்துடும். எனக்கு ஒரு நாள் அப்படிதான். ஒரு நாள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பஸ் ஏறினவா பஸ்ல இருந்து காலை வச்சு கீழே என்ன அறியாமலே விழுந்துட்டேன். நோட்ல இப்படி வச்சிருந்த நோட்டு கீழே விழுந்துருச்சு. பஸ் இப்படி ஏறின ஸ்டெப்ல மேல போறேன். 2 நோட்டு லாங் சைஸ் நோட் வச்சு போலியா 11th படிக்கும் போது அந்த காம்பசிஷன் நோட்டை வந்து கீழே விழுந்துச்சு. அப்படியே எதிர்பாராத விதத்துல டக்குன்னு காலை கீழே வச்சுட்டேன் பஸ்ல இருந்து. பஸ் அப்படியே மட்டும் அளவுக்கு ரோட்ல விழுந்து கிடக்குறேன். பாவாடை சட்டை தாவாணி போட்டிருக்கேன். பாவாடை மேல பஸ் ஏறி போகுது, கால் ஒட்டி பஸ் போகுது. ஹல்லேலூயா. அப்போ மண்டையில மட்டும் அடிபட்டு மயக்கத்துல இருந்திருக்கேன். அந்த எங்க சின்ன பாட்டி எங்க அதே பஸ்ல இருக்காங்க. என் பிள்ளைன்னு சொல்லி என்னை தூக்கி கொண்டு பஸ் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல நிறுத்தி என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்க பாட்டி ஒரு கிராமம் அவங்க கொண்டுட்டு போறாங்க. இது மறுநாள் ஒரு சம்பவம் எங்க வீட்டுல பெரிய பூகமா நடந்துச்சு. என்ன தெரியுமா, எங்க சித்தி போய் உடனே குறி கேட்டுட்டாங்க. எதுக்கு பிள்ளை பஸ்ல இருந்து விழுந்துச்சு? உடனே எங்க குறி சொல்லுது, அவங்க வீட்டுல ஒரு சாமி இருந்தது, அதை கும்பிட விடாம இந்த பொண்ணு தடுக்குது. இல்ல அதுல நான் விழுந்த இடத்துல பக்கத்துல எசக்கேமோன்னு ஒரு சாமி இருக்குது, நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லுது. எதுக்கா? அதை கும்பிட விடாம எங்க அம்மாவை நான் ஆக்கிட்டலாம். அதனால இந்த அம்மா என்ன தள்ளி விட்டாங்களாம், பஸ்ல இருந்து என்ன கொல்ல பார்த்தாங்களாம் அப்படின்னு குறி சொல்லி எங்க சித்தி வந்து இவ்வளவு ஒழுங்கா அந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டு எதனா ஒண்ணு செஞ்சிரு அப்படின்ட்டு வருது. நான் அவ்வளவுதான் நீங்க வீட்டுக்கு வந்தனா அப்படின்னு எங்க சித்தியை சொல்றேன். இது மட்டுமா போச்சு, இன்னொரு நாள் எங்க அம்மாவுக்கு இந்த கை கால் இடிச்சு படுத்துட்டாங்களா. நைட்டு நான் அதே மாதிரி படுத்திருக்கேன். எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நான் கீழே படுத்திருக்கேன். செவ்வாய்க்கிழமை நைட்டு கரெக்டா கருப்பு கலர்ல டவுசரும் மேல புல்லாம் வச்சுக்கிட்டு ஈட்டி இப்படி வச்சுக்கொள்ள வச்சுட்டு அப்படி குத்த வருது. என்ன யாரு சுடல மாடன்னு ஒண்ணு என்ன அப்படி குத்த வருது. நான் சொல்லுவையா சொப்பனத்துல எனக்கு அதுவும் அப்படிதான் சொப்பனத்தை தான் வெளிப்படும், பிசாசு கிரிகளா இருந்தாலும். அப்ப நான் திடீர்னு முழிச்சு பாக்குறேன். நைட்டு நல்லா 12 மணி. எஸ்வே சோத்திரம், இவன் வந்துட்டான் நம்ம கிட்டன்னு சொல்லி முழங்கால் போட்டு அந்த பெட்டுக்கு கீழேயே 10th படிக்கும்போது நினைக்கிறேன். 10th படிக்கும் இது நடந்தது, 11th அது நடந்தது. என் ஃபர்ஸ்ட் அடி அம்மாவுக்கு, 2வது அடி தான் எனக்கு. நான் கேட்கலன்னு உடனே முழங்கால் போட்டு நல்லா ஜோ பண்ணிட்டு எங்க அம்மா என்னை நீ என் தலையை சுத்தி அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த விடலைய போடல நான் என்ன கொன்றும், என் கை கால் வந்து இழுத்து வச்சு நான் இப்படியே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு எங்க அம்மா என்ன சண்டைக்கு நிக்குது. நீ பண்றியா இல்லையான்னு. நீ செத்தாலும் பரவாயில்ல, செத்து நீ பரலோகமாவது போ, தேங்காய் உன் தலையில சுத்தி கொண்டு போட்டுட்டு நீ எதுக்கு நரகம் போகணும், இப்படியே செத்துருண்டா எங்க அம்மாவை. அதுக்கப்புறம் நான் விடுவோமா, ஆண்டர் விடுவாரா? ஹல்லேலூயா. பாஸ்டர் கூட்டிட்டு வந்து ஜோ பண்ணி எங்க அம்மாக்கு இருக்குல்ல உள்ள அது ஆடுது, எசக்கேம பேசுது எங்க அம்மா கிட்ட. அவளையும் விட்டு கும்பிட விட மாட்டேன்டா, என்னையும் கும்பிட விட மாட்டேன்டா, சின்ன வயசுல இருந்து கூட இருக்கேன், குழந்தையும் நானு, என்ன விட்டு இதுங்க போகுது எங்கேயோ இயேசுவை தேடி அப்படின்னு சொல்லி பேசுது. அப்புறம் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் விரட்டிட்டு சுகமாயி அதுக்கப்புறம் எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய வீட்டுல நடக்குது அப்படி. கிறிஸ்டினா தான் இருப்போம், எலுமிச்சம்பழம், நாள் பாக்குறது, குறி சொல்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை இன்னும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்நிய தேவர்களை பார்த்து பயப்படுறது. எதுக்கு? எங்க அம்மா பயந்தாங்க, அது கண்ணை குத்திடுறது, சாமி கண்ணை குத்திடுறது, என் கையை காலை இழுத்து என்ன படுக்க வச்சிரும், தேங்காய் சுத்தி போடுன்றாங்க. இந்த மாதிரி இதே காரியங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் நடந்தது. நான் முன்னோர்கள் ரொம்ப நல்லவங்க பாருங்க. யாரு? இஸ்ரவேலர்கள். ஒரு ராஜா வந்தோடனே யெகோவா தான் தெய்வம்மா, அவன் புள்ள வந்தவன என்ன செய்வாரு? பாகால் தான் தெய்வம்னு வணங்குவாரு. ஏன்னா இஷ்டத்துக்கு போய் பக்கத்துல ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அவங்க பின்னாடி போயிடுறது. அப்படியே போய் எல்லாம் பாகாலத்துல வணங்குற மாதிரி அந்த ஊரையே நாசம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது குறிச்சுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுதாரு, அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். பயந்துதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைங்களை தீக்கடக்க வச்சாங்க, எல்லாம் இதெல்லாம் குத்த வச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அதெல்லாம் வேதத்துல இருக்கு. எல்லாம் இவங்க செய்யற எல்லா சம்பவமும் வேதத்துல இருந்து வந்ததுதான். எல்லாம் நம்ம சந்ததி தான், நம்ம செஞ்சதான் இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க.
ஹalleluya. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, நீ பயப்படாத. அப்போ நீ எதுக்கு பயப்படணும்? ஒரு வார்த்தை வருதா இல்லையா? நீ பயப்படாதீர. எதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பயந்திருந்தனா பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் பேசியிருந்தாரு. இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நீ அந்நிய தேவனுக்கு பயப்படாத, ஆனா எனக்கு பயப்படுன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம முந்தின வசனத்துல படிப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ கர்த்தருக்கே பயந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவருக்கே பலியிட்டு அவருடைய வார்த்தையில நடக்க கவனமா இரு. ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமான் இருக்கிற அவர் ஒருவருக்கே நீங்க என்ன செய்யணும்? பயப்படணும். ஏன்னா ஆண்டவர் தான் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம குடும்பம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எந்த மனுஷன் பயப்படுறானோ அவன் குடும்பம் தான் ஆசீர்வாதமா இருக்குன்னு சங்கீதம் 127 செய்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? தீமையை விட்டு விலகுறது. உனக்கு தேவையில்லை, தப்பு, பிடிக்கலன்னு சொல்ற, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு சின்ன தவற நீ செய்யாம இரு. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி கர்த்தருக்கு பயந்து அந்நிய தேவர்களுக்கு நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். கடைசியாக மத்தேயு 10 அதிகாரம் 26வது வசனம் 31வது வசனம் படிங்க. அந்த வசனத்தை மட்டும் படிங்க. அவர்களுக்கு பயப்படாதீர்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆமென். பயப்படாதீர்கள், வெளியாக்கப்படாத ரகசியமும் இல்ல, எந்த மறைவும் இல்லைன்னு ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. கடைசியாக தேவனுடைய விசுவாசிகளே, தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து, உங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு எதுக்கு சொல்றாரு தெரியுமா? மனுஷருக்கு முன்பாக நீ பயப்படாதுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு சம்பவம் பார்த்துட்டீங்க. அதுக்கு முந்தின வசனம், பெயல்செபு தலைவனுக்கே என்னது பெயல்செபுன்னு பெயர் கொடுத்தானுங்களே, அதுக்கு அடுத்த நீங்களா என்ன ஏமாத்துறோம்னு ஆண்டவர் கேட்பாரு. ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துல பிசாசு வரணும்னா அங்க இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்டானுங்க? பிசாசோட தலைவர் இவருதான், இவரை பார்த்தோன்னே எல்லா பேயும் ஓடுதுப்பான்றான். இன்னைக்கு நம்மளே அப்படித்தானே சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேய் விரட்டினோம்னா பெரிய பேயை பார்த்தோம்னா சின்ன பேய் போயிட்டுன்றானுங்க. ஹalleluya. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு டயலாக் விட்டாரு. என்ன விட்டாரு? ஒரே ராஜ்யத்துக்குள்ள ரெண்டும் பிரிச்சிருக்க முடியுமா? ஒத்து தானே போவோம். திருடனும் ஒன்னா தானே இருப்பான், சண்டை போடுவானா? அப்ப நானும் இதே டயலாக் தான் என் ஆண்டவர் பிள்ளையாச்சே, அவருடைய செல்ல பிள்ளை வேற, அவரை விட்ட டயலாக் தான் நானும் விடுவேன் எல்லாருக்கிட்டையும். பெரிய பைய பார்த்து சின்ன பைய போகலப்பா, எதிரியை பார்த்தாதான் ஒருத்தர் என்ன செய்வான்? பயந்து ஓடுவான். இந்த பேய்க்கு நான் எதிரி, அதனால என்ன பார்த்தோன்னா நம்ம ஜோம் பண்ணும்போது என்ன செய்யாது? ஓடும். ஒன்னா இருக்கணும்னா 2 பேரும் கை மேல கை கோர்த்துட்டுலாம் போனோம். எதுக்கு அது ஓட போது? பயந்து. நம்ம ஜனங்க யோசிக்காம பேசுறது இப்படி. ஹalleluya. தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு பேர் கேலி கிண்டல் செய்யறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் மனுஷர்கள் மூலமாக எதிர் வல்லமைகள் உங்களை எதிர்த்தாக்கும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சீஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுதாரு, நீங்க பயப்படாதீங்க, வெளியாக்கப்படாத ஒரு மறைப்பொருள் உங்களுக்குள்ள கிடையாது. அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்வாரு, உன் காதுல ஆண்டவர் சொல்றத நீ வெளியில போய் சொல்லு. அந்த அடுத்த வசனம் படிங்க. நான் உங்களுக்கு இருளிலே சொல்கிறேன், நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதே, நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆமென். ஹalleluya. தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருமையா சொல்ற ஒரு வார்த்தை, நீ இருள்ல நான் உனக்கு சொல்றத நீ வெளிச்சத்துல போய் சொல்லு. ஒரு பேய் விரட்ட போறோம், ஒரு பிரச்சனை, ஒரு பிசாசு கட்டி இருக்குது, ஒருத்தங்களுக்கு ஜெபிக்க போறோம்னு ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு 4 கதவு பூட்டி ரூம்ல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட அதற்குரிய காரியங்களை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். ஆனா நீ போய் வெளிச்சத்துல சொல்லு. வெளியில சபைக்கு முன்னாடி போய் நின்று வெளியே போன்னு சொன்னா என்ன செய்யும்? போயிடும். பயப்பட வேண்டாம். ஹalleluya. அவர் காதுல சொல்வாரு, நீ என்ன செய்யணுமா? வெளியில போய் பிரசித்த பண்ணணும். எந்த தெரியாதுல இருக்குன்னு ஆண்டவர் உனக்கு மெதுவா சொல்லி தருவாரு. நீ வெளியில போய் அதை எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்ய முடியும்? சொல்லி அதை விரட்ட நம்மளால முடியும். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பிசாசின் கிரியைகளுக்கும் உங்களை பரியாசம் பண்ணுகிற மனுஷ கூட்டத்துக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர். கடைசியாக 31வது வசனத்துல ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, பயப்படாதீர்கள், அந்த அடைக்கலான் குருவியை பார்த்திலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்றாரு. ஹalleluya. 2 குருவி அது வாண்டி பறக்குது, சாப்பிடுது, ஜாலியா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய சாயலால படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள்.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரங்க இப்ப பாருங்க, பாஸ்டர் சொன்ன ஊழியக்காரங்க எல்லாருமே என் ஊழியத்தை எப்படி நடத்த போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எவ்வளவுதான் பேசினாலும் அவங்களுக்குள்ளேயே மனுஷனா இருக்கிறதுனால அந்த சிறு பயம் என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, அந்த குருவியை நான் போஷிக்கிறேன்னு என் சாயல படைக்கப்பட்ட ஒன்னா போஷிக்காம இருப்பனா, நீங்க யாரு, விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ மனிதர்களை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். சரி, கடைசியா இப்போ ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசினாரு. ஆனா அங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு, யாரு, சீசர்கள். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மகதலேனா மரியாள் அவங்க கிட்ட வந்து பேசினாரு. ஆனா சீசர்கள் என்ன செஞ்சாங்க, பயந்து ஒவ்வொரு இடத்துல என்ன செஞ்சாங்க, போய் ஒளிஞ்சிருந்தாங்க. ஐயா என்னையும் சிலுவையில அரைஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க சொல்லி பேதுரு மழுது வச்சுட்டு ஓடினா பாத்தீங்களா, அதே மாதிரி சீஷர்களும் பயந்து ஒதுங்கி இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அது நடுவுல போய் நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அது எல்லாரும் வாசித்து எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனத்திலையும் யோவான் 20:26 2 வசனத்திலையும் ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. ஊழியத்தை செய்யறீங்களோ செய்யலையோ, ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எல்லாருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையில் நீங்க பயந்து நடுங்கி ஒதுங்கி நீங்க இருந்தாலும் கர்த்தர் பயப்படாதீர்கள் சொல்றது மாத்திரம் இல்ல, உங்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள் என்று சொல்கிற ஒரு பெரிய தேவனை நான் பாக்கியமா பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். கடைசியா அதுக்கு என்ன செய்யணும், இப்போ ஒரு விஷயத்த பயந்துட்டு இருக்காங்க, நீ பயப்படாத நான் இருக்கேன். இப்ப பாஸ்டுக்கு தேவை இருக்குது, பாஸ்டர் பயப்படாதீங்க பாஸ்டர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா, அடுத்து ஏதாவது பண்ணணுமா, எது பண்ணா நல்லா இருக்குமா, சொல்லிட்டு போறது நல்லா இருக்குமா, எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்தாங்க பாஸ்டர் இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க, உங்க ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அவருக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது வாயில வட சொல்ற பார்ட்டின்னு சொல்லிட்டு போனா. ஹல்லேலூயா. அப்போ அதே நம்மளே இப்படி யோசிக்கும் போது நம் தேவன் எப்படிப்பட்டவர், இவ்வளவு நேரம் உங்களை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு, சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டுருவாரா, ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவாரு. அவர் கொடுக்குற பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா, காசு கொடுத்து உலகத்துல எங்குமே கிடைக்காது, அவர்கிட்ட மாத்திரம் தான் கிடைக்கும். என்னன்னு சொல்லுங்க, இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேனே சமாதானம். காசு கொடுத்தா கிடைக்குமா, பைசா இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் சமாதானம் கொடுக்கிற ஒரே ஆளு நம்ம ஆளுதான். யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசியா நான் முடிக்கிற அந்த வசனத்தை மாத்திரம் படிங்க. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கோங்க, முக்கியமான வசனம் எல்லாம் சேர்த்து படிப்போம். சத்தம் படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பரலோகம் போகும்போது கலிலேயர்களுக்கும் சீஷர்களுக்கும் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை என்னது, சமாதானமா இருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், ஆகவே நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கேட்டுக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க எங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும் போது கேட்கும் போது உங்க இருதயத்துல ஒரு பலன் உண்டாகலாம். ஆனா கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, ஏன்னா உனக்கு தேவையான ஒரு சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயம் வந்த உடனே முக்கியமா ஒண்ணு இல்லாம போயிடும். என்னது, அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன், என்னது, சமாதானம். ஒரு விஷயத்தை குறிச்சு நமக்கு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லைங்க, நான் சொன்ன மாதிரி வியாதியோ இல்லைன்னா ஒரு பிசாசுகிரியோ ஒருத்த மனுஷனுக்கோ பயப்பட்டோம்னா என்ன வருவோம், பயம் வந்த உடனே படபடன்னு மனசு அடிக்கும், ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே என்ன செய்யும், நடுங்கும். எல்லாம் லேப்டாப் அடிக்கும் போது என்ன ஆயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு சமாதானம் முதல்ல இழந்துருவோம். பயம் வந்தாலே சமாதானம் போயிடும். யார் அப்போ அந்த சமாதானத்தை கொடுக்கும் போதுதான் அந்த பயம் உங்களை விட்டு என்ன செய்யும், போகும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளில, நீ இன்னுமே நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, எத்தனை பேர் உண்மையாய் முதலாவது கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம்